கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம். 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறது. 17ஆம் வசனத்தில் இப்படி நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினாலே நீதிமான்களாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே, கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதினாலே, அவரை விசுவாசித்ததினாலே, அவருடைய கிருபையினாலே நீங்கள் நானும் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். அப்படி மாற்றப்பட்ட பிறகு நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டா, இந்த காரியத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க முடியும் என்கிறதான ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தின்படி நீ இயேசுவை அறிந்து கொண்ட பிள்ளையானால், அவரை விசுவாசிக்கிற பிள்ளையானால், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கும், பிசாசினால் வருகிற உபத்திரவங்கள், மனுஷரால் வருகிற உபத்திரவங்கள், சூழ்நிலைகளால் வருகிற உபத்திரவங்கள், அல்லது ஏதோ சாபத்தினால் வருகிற உபத்திரவங்கள், ஏதோ ஒரு நாள் செய்த பாவத்தினால் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற உபத்திரவங்கள், இப்படி எந்த உபத்திரவமாக இருந்தாலும் சரி, எல்லா உபத்திரவத்திற்கும் உன்னை நீக்கி விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்களாக்கி விடுவார். என்னை யார் நீங்களாக்கி விடுவாங்க நீங்கள் கேட்கறதுக்கு பதில் நான் சொல்கிறேன், இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 19ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது. சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்குமாம். கொஞ்சம் நஞ்சம் வராதான், கஷ்டம் வரும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவிச்சிருவாராம். ஏன்னா நீதிமானுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னா, அவன் நீதியாக வாழ்றது நிமித்தம் கஷ்டம் வருகிறது. இந்த உலகத்தில் நம் நீதிமானாய் வாழ்வது என்று சொல்வது ஒரு சிரமமான ஒரு காரியம்தான். ஆனால் பிள்ளைகளை, உங்களோட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஆகவே நீங்கள் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் வசனத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது, உங்களுக்கு வருகிற எல்லா துன்பங்களிலிருந்தும் அவைகள் இன்று உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ஆகவே எல்லா சாபத்திற்கும், எல்லா உபத்திரவத்திற்கும் அவர் விடுவிக்கிறார். எல்லா துன்பங்களுக்கும் அவர் விடுவிக்கிறார். துன்பமோ உபத்திரவமோ இயேசுவின் அன்பு விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று சொன்னால், அவைகள் எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை உங்கள் துன்பங்களிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமா? மகா கிருபை நிறைந்தவரே, எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியாமல் ஏற்பட்டிருக்கிற உபத்திரவங்கள் அநேகம் உண்டு. நாங்கள் நேசித்தவர்களால் உபத்திரவங்கள் உண்டு. நாங்கள் யாருக்கு நன்மை செய்தோமோ அவர்களால் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவரை நினைத்து பார்க்க முடியாத இடத்திலே, நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகளிலே அநேக உபத்திரவங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க நீர் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறீர். எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிப்பீர் என்று சொல்லி, எல்லா உபத்திரங்களிலிருந்து விடுவிப்பீர் என்று சொல்லி, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இப்பொழுது இருக்கிற சகல துன்பங்களிலிருந்தும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. கர்த்தர் விடுவிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் விடுவித்திருக்கிறீர். உம்முடைய நாமத்தினால் ஜெயம் எடுத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.